ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தை சர்வதேச அளவில் மேம்படுத்த தமிழக அரசு முடிவு செய்து அறிவிப்பு வெளியிட்டது. இதன் அடிப்படையில் சுமார் 17,57,00,000 மதிப்பில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக 3.10 ஏக்கர் நிலம் தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தால் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதல் கட்டமாக நடைபெற்று வரும் பணிகளை தமிழக சுற்றுலாத்துறை முதன்மை செயலாளர் மற்றும் சுற்றுலா ஆணையர் காக்கார்ல உஷா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உடன் பெண்ணாகர சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி ஒகேனக்கல் சுற்றுலா வளர்ச்சி திட்ட பணிகளை தரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் இப்பணிகளை விரைவாக முடித்து சுற்றுலா பயணிகள் பயன்படுத்த வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் 2ஆம் கட்டமாக தொடங்க உள்ள சுற்றுலா வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக மண்டல மேலாளர் மற்றும் உயர் அலுவலர்கள் உடனிருந்தனர். தென்காசி மாவட்டம் மேலகரம் பேரூராட்சிக்குட்பட்ட மின்நகர் நூலக தெருவில் வசித்து வரும் சிவானந்தன் என்பவரின் வீட்டின் அருகில் உள்ள காலி மனையை சுத்தம் செய்தபோது பெரிய பாம்பு ஒன்று இருந்துள்ளது. இதனை கண்டு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் விரைந்து வந்த மாவட்ட அலுவலர் பிரதீப் குமார் தலைமையில் சிறப்பு நிலை அலுவலர்கள் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தாம்பரம் மேம்பாலத்திலிருந்து மேற்கு தாம்பரம் வழியாக முடிச்சூரை நோக்கி சாலையில் சென்று கொண்டிருந்த டாடா ஏசி வாகனம் ஒன்று திடீரென சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவர் மீது பயங்கரமாக மோதியது. இதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையில் கவிழ்ந்தது. இந்த விபத்தால் தாம்பரம் முடிச்சூர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. முதல்கட்டமாக விசாரணையில் கிளீனர் வாகனத்தை ஓட்டியதால் விபத்து ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது. புதுக்கோட்டையில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கம் சார்பில் நார்த்தாமலை சரக வருவாய் ஆய்வாளர் அருண்குமார் என்பவரின் அடாவடி தினத்தை தட்டி கேட்ட தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட தலைவர் மாதேஸ்வரன் என்பவரை பழிவாங்கும் நோக்கத்தோடு பணியிட மாறுதலுக்கு காரணமான மாவட்ட வருவாய் நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புகழ்பெற்ற கட்சதீஸ்வரர் திருக்கோயிலில் மூலவர் மற்றும் மூலவர் விமானம் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட சன்னதிகளுக்கு பாலாலயம் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் சன்னதிக்கு பாலாலய நிகழ்விற்கான யாகசாலை பூஜைகள் துவங்கியது. மூலவர் விமானம் சண்டிகேஸ்வரர் ஆகியவைகளுக்கு கலசங்கள் நிறுத்தப்பட்டு பூஜைகள் திருக்குடம் புறப்பட்டு புனித நீர் ஊற்றப்பட்டு பாலாலயம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு தீப ஆராதனை மற்றும் இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருப்பணிக்குழு தலைவர் பெருமாள், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகராட்சிக்குட்பட்ட 24வது வார்டு பகுதிகளுக்கும் தாமிரபரணி, மானூர், சீவனப்பேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக முறையான குடிநீர் விநியோகம் வழங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் 7வது வார்டு பகுதியான பைபாஸ் ரோடு மற்றும் அண்ணா நகர் பகுதிகளுக்கும் நகராட்சி நிர்வாகம் முறையாக குடிநீர் வழங்கவில்லை என அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.